Ruda's mom. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்: பூண்டு, கடுகு, வெந்தயம், எண்ணெய், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மீன் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, ஃபைனலாக 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானதும் அதில் கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிட்டாலே போதும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வெந்துடும். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கியிருக்கும். இந்த டைமில் தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு அதே போல் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டனாலே நல்லா வதங்கிடும். தக்காளி ஒரு பக்கம் வதங்கட்டும். இந்த டைமில் புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இதை சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணீரை நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, அது கூட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மீன் எடுத்து அதில் போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குழந்தைய வச்சிட்ருக்கனால கொஞ்சம் வேலை இருந்தனால என்னால் அந்த கிளிப்பை எடுக்க முடியலை. மீன் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமன்னு மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், வீடே மணக்கக்கூடிய மீன் குழம்பு ரெடி. இது போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.